ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். அதுதான் அச்சிஷ்டமிக்கேலே, தேவதூதரான அச்சிஷ்ட கவரியலே, ரேபேலே, அப்போஸ்தலராய் இருக்கிற அச்சிஷ்டராயிருப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, பிதாவாய் அச்சிஷ்ட சுசேப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 வழி ஜபத்தையும் அச்சிஷ்ட தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாதகாணிக்காக வைத்து உம்மை பிரார்த்தித்து மன்றாடுகிறோம் தாயே. ஆமென்.
வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அவரின் குரலை கேட்போம், இறை அழைப்பை ஏற்று வருவோம். அன்பின் சமூகம் அமைப்போம், அருளில் நிறைந்து இணைவோம். அவரின் குரலை கேட்போம், இறை அழைப்பை ஏற்று வருவோம். இறை வளங்கள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதம் பெருகும் பலி, இழுவோம் தொழுவோம். வளங்கள் வழங்கும் பலி வலிமை பெருகும் பலி மனிதம் பெருகும் பலி எழுவோம் தொழுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இது உறவு மலர்ந்து பலியும் பிறந்து இறை அருளின் இறையருமை அழைக்கின்றார். வருவோம், ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே, உன்னத பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. தேவநன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி உண்மைகள் உணர்த்தும் பலி வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பொன்னந்தி மாலை பொழுதினில் நம் பாதுகாவலரின் குடும்ப விழாவில் 5ஆம் நாள் திருப்பலியில் இறைவேண்டல் செய்யும் அருட்தந்தையர்களையும் வழிபாட்டில் பங்கெடுக்கும் இறைமக்கள் அனைவரையும் எம் 15, 16, 17, 18, 19, 20, 21ஆம் அன்பிய இறைமக்கள் சார்பாக பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி அன்புடன் வரவேற்கின்றோம்.
இன்றைய திருவிழா நம் நம்பிக்கையின் அடித்தளத்தை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. இறை நம்பிக்கை என்பது காத்திருக்கும் கலை. அது வலிமையையும் பொறுமையையும் அமைதியையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு பரிசு. அது நம்மை உள்ளுக்குள் மாற்றும் ஒரு சக்தி. இன்றைய மைய சிந்தனையாக சீராக்கின் ஞான நூல் நமக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறது. ஆண்டவரின் ஆசியே இறை நம்பிக்கையுள்ளோருக்கு கிடைக்கும் பரிசு. அவர் தாமதிப்பார் போல தோன்றினாலும் அவர் தம்முடைய ஆசியை விரைந்து தழைக்கச் செய்வார் என்ற வார்த்தை ஆண்டவர் தாமதிப்பார் போல தோன்றினாலும் அவர் செய்யும் செயல் எப்போதும் சரியான நேரத்தில் நிகழும். ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்படும் போது அது அழிகிறது போல தோன்றும், ஆனால் அதன் உள்ளே ஒரு புதிய உயிர் மலர்கிறது. அதேபோல் இறை நம்பிக்கையுள்ள இதயம் வாடும் நேரத்தில் கூட தழைக்க தயாராகி கொண்டிருக்கும். எனவே அன்புடைய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருப்பலியை ஆரம்பிக்கும் போது நம் இதயத்தில் சொல்வோம்: ஆண்டவரே, என் வாழ்வில் உம்மை நம்புகிறேன். என் கண்களுக்கு முன் வழி தெரியாத போதும் உம்மை நம்புகிறேன். என் இதயத்தை அமைதியால் நிரப்பும். இவ்வாறு நாம் நம் நம்பிக்கையை ஆண்டவரிடம் புதுப்பித்து அவர் நமக்கு வாக்குறுதி அளித்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் மனநிலையோடு இக்கல்வாரி திருப்பலியில் பங்கெடுப்போம். இறையாசீர் பெறுவோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் 5ஆம் நாள் விழா மகிழ்வில் இறை சன்னிதானத்தின் முன் கூடி வந்துள்ளோம். இறைவன் தன்னுடைய பிள்ளைகளை அன்பாய் அரவணைத்து ஆசிர்வதித்து அருள் பாலித்து இந்நாளும் அவரினுடைய படிப்பினைகளை நமக்கு போதனைகளாக தந்து வழி நடத்தி வருகின்ற மேலான கிருபைக்கு நன்றி சொல்லவும், அவரினுடைய அருள் அருகாமை வருகின்ற நாட்களிலும் நம்மை தொடர்ந்து வழி நடத்தவும் விழா நாட்களை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரினுடைய இரக்கம் எந்நாளும் நம்மை பாதுகாக்க வேண்டுமாயும் நம்பிக்கையோடு நடைபயிலுகின்ற பொழுது நல்ல ஆயனினுடைய மந்தையில் பாதுகாப்போடும் செழிப்போடும் அக்களிப்போடும் வாழும் மக்களாக நாம் மாறுவோம் என்ற சிந்தனையோடு இந்த பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வில் பங்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை நினைத்து மனம் வருந்துவோம். ஆண்டவரிடமும் அடுத்திருப்பவரிடமும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மாண்புக்குரிய உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. திருத்தூதரான புனித அந்திரேயா உமது திருவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியதை போல அவர் எங்களுக்காக உமது திருமன் என்றும் பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. உமோடு தூயாவியார் ஒன்றித்தும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் கேட்கவிருக்கும் முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பதின் மகத்துவத்தையும் மனித சக்தியில் நம்பிக்கை வைப்பதின் வீண் தன்மையையும் நினைவூட்டுகிறார். மனிதனை நம்பி தன் இதயத்தை கடவுளிடமிருந்து விலக்கிக் கொள்ளும் ஒருவன் வறண்ட பாலைவனத்தில் வாழும் மரம் போல் இருப்பான். ஆனால் கடவுளை நம்பி அவரிடத்தில் நம்பிக்கையுடன் தங்கி இருப்பவன் நீர் நிறையில் அருகே நட்டு வளர்த்த மரம் போல் என்றும் பசுமையாக விளங்குவான். எனவே நம் வாழ்வை கடவுளிடத்தில் வேரூன்ற செய்து அவர் மேல் முழு நம்பிக்கையோடு இருக்க நம்மை அழைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 வரைய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் ஆண்டவரிடமிருந்து தம் இதயத்தை அகற்றி விடுவோரும் சபிக்கப்படுவர். அத்தகையோர் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அன்னோர் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பார்கள். ஆண்டவரை நம்புவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீரருகே நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு காலத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்பொழுதும் கனி கொடுக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நம்மை ஆழ்ந்த விசுவாசத்தின் வழியில் வாழ அழைக்கின்றார். ஆபிரகாம் தன் செயல்களால் அல்ல, தன் விசுவாசத்தினாலே கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனார் என்பதை பவுல் எடுத்து காட்டுகிறார். கடவுளிடத்தில் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அவர் அருள் நிறைந்தவர். மனித முயற்சியால் அல்ல, கடவுளின் கருணையால் நாம் அவருக்கு ஏற்புடையவராக்கப்படுகிறோம் என்பதை இந்த வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நமது வாழ்வின் நம்பிக்கை மையம் செயல்களில் அல்ல, விசுவாசத்தில் இருக்கட்டும். கடவுளின் அருளை நம்பி ஆபிரகாம் போல் முழுமையான நம்பிக்கையில் நடந்து கடவுளின் நீதியை நம்மில் பிரதிபலிக்கும் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 3-6 முடிய. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறை பற்றில்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு சீதோன் ஆகிய பகுதியை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனனியா பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கடுமையாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினார்கள். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பன் அவர் முன்வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி புரியும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையன்று என்றார்.
அதற்கு அப்பன், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வில் காலதாமதம் கூட ஒரு சில நேரங்களில் அற்புதங்களாக மாறுகிறது. வாழ்வில் காலதாமதம் கூட ஒரு சில நேரங்களில் அற்புதங்களாக மாறுகின்றது. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனிதரின் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மைய சிந்தனையானது இறை நம்பிக்கை கொள்வது என்பதாகும். இந்த இறை வார்த்தைகள் இறை நம்பிக்கையை நாம் எவ்வாறு கொள்ள வேண்டும் என்பதை அருமையான முறையில் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. பயனற்ற மனிதரை நாம் நினைத்து அந்த மனிதர்களால் வீழ்ந்து கிடப்பதை விட பயனுள்ள ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அவரின் ஆசீரும் அருளும் நம்மோடு தங்கும் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஒருவேளை இறை நம்பிக்கை என்றால் என்ன என்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது நாம் எத்தகைய பதிலை தாங்கியவர்களாக இங்கு இருக்கின்றோம்? இறை நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை கண்ணுக்கு புலப்படாத கடவுளால் நமக்கு தர இயலும் என்ற ஒரு எண்ணமே ஆகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, இறை நம்பிக்கை கொண்டு துன்பத்தையும் துணிவையும் பெறக்கூடிய மனிதர்கள் இந்த உலகில் அதிகம் பேர் இருக்கின்றார்கள் என்பதை நாம் விவிலியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள இயலும். பல இன்னல்கள் வந்தாலும் என்னை படைத்த இறைவன், என்னை வழிநடத்தக்கூடிய இறைவன் என்னோடு இருந்து என்னை காப்பார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்கள் விவிலியத்தில் ஏராளம் இருக்கின்றார்கள். ஒருவேளை நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையை எவராலும் தோற்கடிக்க இயலாது என்ற எண்ணத்தை வெளிப்படுத்திய மனிதன் யோபு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாள் நமக்கு ஒரு அழைப்பை தரக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, தனது வாழ்நாளில் எத்தகைய துன்பங்களையும் அடைந்திருந்தாலும் எத்தகைய இன்பங்களை அவர் சுவைத்திருந்தாலும் இறைவனை ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் பழித்துரைத்தது கிடையாது. அவரது இறை நம்பிக்கையானது சோதிக்கப்படுகின்றது. சோதனைக்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது அந்த மனிதன் எந்த விதமான சலனமும் இல்லாமல் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் தன்னை படைத்த இறைவன் தன்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, அவரிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அவரிடம் இருக்கக்கூடிய கால்நடைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. அவரது குழந்தைகளின் உயிரானது பறிக்கப்படுகின்றது. அதற்கு மேலாக உடன் இருந்தவர்கள் அவரை விட்டு அகன்று செல்கிறார்கள். இருப்பினும் அவர் இறைவன் மீது சினம் கொள்ளாது, இறைவனை பழித்துரைக்காது, என்னை என் இறைவன் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு துவண்டு போகாத ஒரு மனிதராக வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அவரது இறை நம்பிக்கை என்பது அவரது உடன் உழைத்த உடன் பயணித்த அவரது நண்பர்கள் அவரை பழித்துரைக்கின்ற வேளையில் உனது பாவத்தின் பொருட்டு நீ இத்தகைய தண்டனையை அடைந்துள்ளாய் என்று அவர்கள் ஏளனப்படுத்துகின்ற வேளையிலும் அந்த மனிதர் இறைவனை ஒரு நிமிடம் கூட பழித்துரைக்காது, அவருக்கு எதிராக பேசாது, அவர் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதனாக இருப்பதை விவிலியம் நமக்கு கற்றுத் தருகிறது. உடல் முழுவதும் புண்களால் அவர் வேதனை அடைந்தாலும், தனது பிள்ளைகளை இழந்திருந்தாலும், இறைவன்
அவர் அளித்ததை அவர் எடுத்துக்கொண்டார், எனக்கானதை அவர் தருவார் என்ற நம்பிக்கையை மட்டும் அவர் ஒருபோதும் இழக்கவில்லை. அன்பிற்கினியவர்களே, உடன் பயணித்த உடன் இருந்த நண்பர்கள் கைவிட்டு செல்கின்ற வேளையில் அவர் அவர்களுக்கு கூறக்கூடிய அந்த பதில் மொழியானது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் அவர் எனக்காக கொடுத்தார், இறைவன் எனக்காக கொடுத்ததை எடுத்துக்கொண்டார், அவர் இரக்கம் நிறைந்த கடவுள், இரக்கத்தோடு மீண்டும் என்னை கண்ணோக்குவார் என்ற ஒரு பதிலைத்தான் யோபு தனது நண்பர்களுக்கு சொல்வதாக இருக்கின்றது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏற்படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு நாம் ஆண்டவரை பழித்துரைக்கக்கூடிய மனிதர்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, யோபு தனது வாழ்வை இறைவன் பால் ஈர்ப்பு கொண்டு இறைவன் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தார் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு தெளிவுபடுத்துவதாக இருக்கின்றது. இறை நம்பிக்கை கொண்ட மனிதனாய் இறைவனை முழு மூச்சாக அவர் தொடர்ந்து வழிபடக்கூடிய ஒருவராக இருப்பதாய் இந்த விவிலியம் நமக்கு சொல்லி தருகின்றது. அன்பிற்கினியவர்களே, அவர் இறுதி வரை இறைவனை ஒரு முறை கூட பழித்துரைக்காத மனிதனாக இருக்கின்றார். ஒருவேளை காலதாமதமாகலாம், ஆனால் இறைவன் தரக்கூடிய நேரத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை அவரது வாழ்வு நமக்கு சொல்லி தருகின்றது. எனவேதான் யோபுவுக்கு இறுதியாக இறைவன் இருமடங்காக செல்வத்தையும் நல்ல உடலுள்ள நலத்தையும் ஆரோக்கியமான குழந்தைகளையும் நீண்ட ஆயுளையும் மீண்டுமாக இறைவன் வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, எனது நம்பிக்கை எத்தகையதாக இருக்கின்றது? செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று நாம் வாசிக்கின்ற பொழுது நான் உண்மையில் செயல்மிக்க விசுவாசத்தோடு வாழக்கூடிய மனிதனாக இருந்து கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை, கண்ணுக்கு புலப்படாத கடவுளால் வழங்கப்படுவது என்பதை நாம் உள்ளத்தில் நிறுத்தினோம் என்றால் எதன் மீதும் நாம் சுயநலம் கொள்வது கிடையாது, எதன் மீதும் நாம் பற்றுறுதி கொள்வது கிடையாது. மாறாக என்னை படைத்த ஆண்டவர் எனக்கான தேவையை இரக்கத்தோடு எனக்கு தருவார் என்ற மனதிடத்தை நாம் பெறக்கூடிய மக்களாக பயணிக்க இயலும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சிந்தனையாக தரப்படுகின்றது. அன்பிற்கினியவர்களே, இறை நம்பிக்கை என்பது வெறுமனே இறைவேண்டல் செய்வது கிடையாது. பயனற்ற மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையானது நம்மை வீழ்த்தக்கூடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாறாக என்னை படைத்த ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை என்பது அந்த மனிதர்களை பேறு பெற்றவராக உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அவளை வெளியே வீசி எறிகின்ற வேளையில் அவளது காலானது துண்டிக்கப்படுகின்றது. இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்கக்கூடிய விலை பகல் நேரத்தில் அனைவரும் எடுத்துக்கொண்டு சென்று மருத்துவமனையில் சேர்க்கின்ற வேளையில் மருத்துவர்களின் பதிலானது இதற்கு மேல் இவளுக்கு எந்த விதமான எதிர்காலமும் கிடையாது, ஏனென்றால் காலானது ஊனமாகிவிட்டது, இதற்கு மேல் இவரால் எதுவும் செய்ய இயலாது என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள். ஆனால் அந்த பெண்மணியானவள் தனது உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை தாங்கிக் கொள்கின்றாள். என்னால் இயலாது என்று ஓரங்கட்டப்படுகின்ற இந்த சமுதாயத்தில் என்னால் சாதிக்க இயலும் என்ற வார்த்தையை அடுத்தவரின் வாயிலிருந்து வர வைக்க என்னால் இயலும் என்று அவர் அயராது உழைக்கக்கூடியவளாக மாற்றம் பெறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, செயற்கை காலை பொருத்தி வலியும் வேதனையும் பொருட்படுத்தாது அவர் கடின பயிற்சிகளை மேற்கொள்கின்றாள். அவளது எண்ணமானது இந்த உலகின் மிக உயர்ந்த மலையான எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியினை அடைய வேண்டும் என்ற எண்ணமாகும். அதை கேட்கக்கூடிய வேளையில் உடன் இருப்பவர்களும் ஆசிரியர்களும் வியப்பில் ஆழ்கின்றார்கள். காரணம், உடல்நல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களால் இயலாத காரியத்தை ஒரு கால் இல்லாத பெண்மணியால் எப்படி நடக்க இயலும் என்று அவர்கள் வியந்து பார்க்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, அப்பொழுது அவளது உழைப்பும் அவளது நம்பிக்கையும் அவளை மேல் தூக்கி விடுவதாக நாம் பார்க்கின்றோம்.
அவள் கொண்ட நம்பிக்கை, என்னை படைத்த இறைவன் எனக்கான தேவையை ஒருவேளை கால தாமதமாக கொடுத்தாலும் பரவாயில்லை, அதற்காக நான் பொறுமையோடு காத்து கொண்டிருப்பேன் என்பதை அவளது உழைப்பின் மூலமாக அவள் வெளிப்படுத்துகின்றார். அன்பிற்கினியவர்களே, சரியாக 2013ஆம் ஆண்டு எவரெஸ்ட் மலையின் உச்சியினை அந்த பெண்மணியானவள் அடைகின்றாள். உன்னால் இயலாது, உன்னால் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லை என்று ஓரங்கட்டப்பட்ட அந்த பெண்மணி அனைத்து மனிதர்களாலும் செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியாக முதல் முறையாக ஊனமுற்ற ஒரு பெண்மணியானவள் எவரெஸ்டின் மலை உச்சியை அடைந்தாள் என்ற ஒரு செய்தியானது இந்த உலகம் எங்கும் பரவுகின்றது. அன்பிற்கினியவர்களே, ஒருவேளை அவளும் தான் எதிர்கொண்ட துன்பங்களை கண்டு துவண்டு ஒதுங்கி இருந்தால் அவள் கொண்ட நம்பிக்கை வீணாக போயிருக்கும். ஆனால் அவள் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை என்பது செயலுள்ள விசுவாசத்தை கொண்டதாக இருந்தது. வாழ்வில் செயலுள்ள விசுவாசத்தை கொண்ட மக்களாக நாம் வாழ முயற்சி செய்கின்ற பொழுது எத்த தடை வரையும் அந்த தடையை உடைத்து எறியக்கூடிய மனதிடத்தை இறைவன் நமக்கு தரக்கூடியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே இறைவன் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது அவர் நமக்கான தேவையை ஒருவேளை கால தாமதப்படுத்தினாலும் அதற்கான நேரம் வரும் பொழுது அற்புதங்கள் நிறைந்ததாக மாறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் இந்த சமுதாயம் நம்மை உதறி தள்ளக்கூடியதாகவும் கீழே வீழ்த்தக்கூடியதாகவும் எண்ணங்கள் கொண்டதாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அத்தகைய எண்ணங்களுக்கு செவி கொடுக்காது நாம் செவிடர்களாக வாழ்வது தலை சிறந்தது என்பதை அந்த நேரம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். வாழ்வில் நேர்மறை எண்ணங்களை சுமந்த மனிதர்களாகவும் எதிர்மறை எண்ணங்களை நாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நமது பாதையானது தொடர் பயணமாக மேற்கொண்டோம் என்றால் நாமும் இறைவனின் முன்னிலையில் இறை நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக வாழ இயலும் என்பதை இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே ஒருவேளை இறைவன் நாம் கேட்கக்கூடிய ஜெபமானது காலதாமதப்படுத்தப்படலாம், ஆனால் அவர் நமக்கு அதை தரக்கூடிய நேரத்தில் அற்புதங்கள் நிறைந்த செயலாக தருவார் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். இதைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லை கண்டு அடுத்தவர் வியக்கும் வண்ணம் எவர் ஒருவர் நம்மை ஓரம் கட்டுகின்றார்களோ, எவர் ஒருவர் நம்மை தாழ்த்தி பேசுகின்றார்களோ அவர் மத்தியில் அவரை தாழ்த்தாமல் அவர் நம்மை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இறை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாய் நாம் இருந்தோம் என்றால் நமது வாழ்வு என்பது ஆண்டவரின் முன்னிலையில் அர்த்தம் நிறைந்ததாகவும் அடுத்தவர் முன்னிலையில் ஆக சிறந்த வாழ்வாகவும் மாற்றம் பெறும் என்பதைத்தான் நாம் இந்த உலகிற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்க வேண்டும். இதைத்தான் யோபுடைய வாழ்வும் அந்த மகளின் வாழ்வும் நமக்கு சொல்லி தருகின்றது. அன்பிற்கினியவர்களே, ஒருவேளை காலதாமதமாகலாம், காலதாமதமும் ஒரு சில நேரங்களில் நமது வாழ்வில் அற்புதங்களாக மாறும். ஆமென். வாழ்வின் பக்கங்களை, வாழ்வு தருகின்ற பாடங்களை தன்னெழுச்சியோடு கற்கின்ற உள்ளம் தன்னம்பிக்கை தாங்கும். இறை வார்த்தையையும் புனிதர் வாழ்வையும் நம்முடைய தாழ்ச்சி நிறை உள்ளத்தோடு முழந்தாளிட்டு கேட்கின்ற பொழுது இறை நம்பிக்கை நமதாகும் என்பதை மனதில் தாங்கியவர்களாக நம்முடைய கடவுளிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் பக்தியோடு எடுத்து வைப்போம்.
அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் உம் பாதம் வைக்கின்றோம். இவர்களுடன் இருந்து மன வலிமையை கொடுக்கும்படியாகவும் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனளித்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் உருவாம் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தியாக உணர்வோடு செயல்பட்டு உண்மை மற்றும் நீதியின் பாதையில் மக்களை வழிநடத்தவும் சமூகத்தில் அன்பையும் ஒற்றுமையையும் வளர்க்கவும் துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எங்களை சூழ்ந்திருக்கும் உலக பற்றுதல்களை நினைத்து பயந்து மனிதர் பின் செல்லாமல் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து இறை நம்பிக்கையில் வாழும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கானானிய பெண்ணின் மகளை குணமாக்கிய அன்பு இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனைகளிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் 15, 16, 17, 18, 19, 20, 21 அன்பிய இறைமக்கள் அனைவரையும் உம் பாதம் வைக்கின்றோம். உம் கருணையால் அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று வாழவும், எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்யும் தொழில்களில் வெற்றி காணவும், எம் பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான எங்கள் நல்ல கடவுளை, பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகின் போக்கில் சென்று அவநம்பிக்கையை மனதில் தாங்காமல் அவரில் நம்பிக்கை கொண்ட இறை சமூகமாய் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் எங்களுக்கு உமது அருளை தாரும். எங்கள் வாழ்விடங்களில், எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய தொழிலில் எங்களுக்கு நிறை ஆசிரை தந்து வழி நடத்தியருளும். உமது இரக்க மிகுந்த கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, சிறுவிலும் இரக்கம் நிறைந்த உமது கரம் எம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவது.
தந்தவரே உயிரோடு உள்ளவர் உள்ளமெல்லாம் பள்ளி வந்து போதுமா நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவர் உள்ளமெல்லாம் பள்ளி வந்து போதுமா நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா அனிசா அனிசா மமனீரனி மமக மகரி நிசகரி கரிசா மழகளே பொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே கனிகளை கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே கனிவிரக்கம் கொண்டவரே மலர்களை கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே கனிகளை கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே வணக்கம் வார்த்தையாகும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் வணக்கம் வார்த்தையாகும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டே பேசிடுவே என்னவரே தந்தவிட்டே நீச்சிடுவே என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவர் உள்ளமெல்லாம் பள்ளி வந்து போதுமா நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் பள்ளி வந்து போதுமா நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவது நியாயமா அனிசா அனிசா மமனீரனி மமக மகரி நிசகரி கரிசா சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமானது பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்திரேயாவின் விழாவில் இக்காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோ. இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதா நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும் இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதா நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரை, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம்முடைய புனித திருத்தூதர் அந்திரேயா வழியாக என்றும் கண்காணித்து வருகிறேன். அதனால் அதனை ஆள்வதற்கும் உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழி நடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவரை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேறவுருந்தையருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே,
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயனஸ்ரீ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பாச பாதுகாவலர் புனித அந்திரேயா, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பங்கிற்கும் என்றும் இருப்பதாக. இரக்கத்தின் இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செமரி. இவரே நம் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் விருதிற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஓடும் காற்றிலே உடனோடு விளையாட
இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, 5ஆம் நாள் திருவிழா நல் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். எந்த சூழலாக இருந்தாலும் இறைவன் நமக்கு அபரிமிதமாக அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த இறை வழியிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே தலைமை ஏற்று திருப்பலி நிறைவேற்றி நமக்காக இறைவேண்டல் செய்திருக்கக்கூடியவர்கள் அருள் தந்தை சுனில் கோவளத்தினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். மிக சிறப்பாக அந்த பங்கை, மிகப்பெரிய பங்கை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்று மிக மாண்புடன் இந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அவர்களுக்கும் இந்த நாளிலே நம் விழாவிலே கலந்து கொண்டதற்கும் அனைவருடைய சார்பாக நன்றியையும் விழா நல் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை என்று சொல்வது எளிதில் நமது கண்களுக்கு புலப்படாத ஒன்று. ஆனால் அதே வேளையில் உறுதியோடு அது கிடைக்கும் என்ற எண்ணம் தான் நம்பிக்கை என்று தொடங்கி, கடவுளை பழித்துரைப்பது அல்ல நமது நம்பிக்கை, மாறாக எதிர்நோக்கி காத்திருப்பது. பொறுமையோடு காத்திருந்தால் நிறைய ஆனந்தத்தை, அற்புதத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை மிக அழகாக விவிலிய மேற்கோள்கள் யோபினுடைய வாழ்க்கையை நமக்கு அழகாக எடுத்துக்காட்டாக தந்தவர். நாம் பிறந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிச்சயமாக இறப்பு இருக்கும். ஒரு குழப்பம் என்று சொன்னால் அந்த குழம்பிய நிலை தாண்டி இன்னொரு நாள் அதற்கான ஒரு வெடிவு பிறக்கும். ஆனால் அதற்காக காத்திருப்பதுதான் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அழைப்பு. அதுதான் இறைவன் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை. எனவே இந்த அளப்பரிய நம்பிக்கையை நமது வாழ்வில் நங்கூரமிட்டுக் கொள்ளுகின்றவர்கள் வாழ்விலை வெற்றி அடைகிறார்கள். இந்த நங்கூரத்தை தவற விடுகின்றவர்கள் வாழ்க்கை என்ற கடலிலே மூழ்கி போய் விடுகிறார்கள். எனவே இறைவன் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை அளப்பரியதாக, ஆழமிக்கதாக இருக்கின்ற பொழுது நமது வாழ்வு வெற்றி கடலிலே நிரந்தரமாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள செய்தவர் அருள் தந்தை பிரிட்டோ கோவளம் பங்கினுடைய இணை பங்கு தந்தையாக செயலாற்றப்படுகின்றார். எனவே அவருக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாக நன்றியையும் விழா நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு சேர்ந்து இன்றைய நமது மகிழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் நமது மண்ணின் அருள் தந்தை தாமஸ் அவர்களுக்கும் நமது நன்றி. இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் 15, 16, 17, 18, 19, 20 மற்றும் 21வது அன்பிய இறைமக்கள் அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி. இன்றைய நாளிலும் நிறைய ஆண்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் சிறப்பான நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று வழக்கம் போல இரவு 9 மணிக்கு இந்த அன்பியங்கள், இன்றைய சிறப்பித்த அன்பியங்கள் வழங்குகின்ற கலை நிகழ்ச்சியானது நடைபெறும். அனைவரும் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய தினம் 8, 9, 10, 11, 12, 13, 14 ஆகிய அன்பியங்கள் சிறப்பித்திருந்தார்கள். அவர்கள் வழங்கிய காணிக்கை ரூபாய் 14,083. நாளை சிறப்பிக்கின்றவர்கள் 22, 23, 24, 25, 26, 27, 28 மற்றும் 29வது அன்பிய இறைமக்கள். நாளை காலை 10:30 மணிக்கு வழிபாட்டு பயிற்சி நடைபெறும். நாளை காலை வழக்கம் போல 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணிக்கு நோயாளர்கள் மற்றும் முதியோர்களுக்கான சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அந்த நாளை சிறப்பிக்கின்றவர்கள் வின்சென்ட் பவுல் சங்கத்தினர். எனவே ஒவ்வொரு ஆண்டும் நாம் சிறப்பிப்பதை போல இந்த நோயாளர்களை கொண்டு வந்து ஆலயத்திற்கு சேர்ப்பது அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்களுடைய மிகுந்த கடமையாகவும் பொறுப்பாகவும் அமையும். ஒருவேளை உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால், உங்களுடைய அன்பியத்தில் இருக்கக்கூடிய நோயாளர்களை எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால், இந்த வின்சென்ட் பவுல் சங்க உறுப்பினர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த நோயாளர்களையும் முதியவர்களையும் திருப்பலிக்கு அழைத்து வர செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறப்பு அறிவிப்பு. நம்முடைய பங்கு 6வது அன்பியத்தை சார்ந்த திரு சூசையா லூகாஸ் என்பவர்கள் இறைவனடை சேர்ந்திருக்கிறார்கள். அவருடைய ஆண்மலை பாட்டிக்காக நாம் ஜெபிப்போம்.
இறுதி மன்றாட்டுக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் அனைவருக்கும் நன்றி சொன்னவர்கள் நம்முடைய பங்கு தந்தை. இந்த விழா நாட்களில் அனைத்து காரியங்களையும் உங்களோடு இணைந்து முறையாக திட்டமிட்டு நம் பங்கையும் நல்ல விதத்தில் இறை அருளில் வழிநடத்தி வருகின்ற அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கும் இணை பங்கு தந்தை அவர்களுக்கும் நம் அனைவருடைய சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் வருவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு ஆட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் இரக்கத்திலும் நம் புனிதரினுடைய பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. எங்களுக்காக இயேசுவை மன்றாடும்.
பாதுகாவலராய் இருக்கிற புனித அந்திரியாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். பாதுகாவலராய் இருக்கிற புனித அந்திரியாவுக்கு தோத்திரமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே.